சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து முத்து வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஆக்சிடென்ட்டான ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காப்பாற்றிருப்பாரு. ஆனால் அருண் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து அவர் இடிச்சிட்டு போனாங்களோ அவங்கள துரத்திட்டு போயிருப்பாரு. இதனால வந்து முத்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுவார். முத்து பண்ண விஷயம் தான் நல்ல விஷயம், அந்த போலீஸ் பண்ண விஷயம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதனால ரொம்பவே கோவமான சீதா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா கிட்ட சண்டை போடுவாங்க. அவர் மேலே தப்பு இருந்தால் நானே அதை சுட்டி காட்டுவேன், ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சீதா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் சீதா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, மாமா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் அவரோட கோபம் குறையும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம பேசுவாங்க. கண்டிப்பாக அவரே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து விடவே மாட்டேன், ஏன்னா அந்த விஷயத்தில் அவர் மேலே தப்பே இல்லை, அவர் வந்து நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் நடந்தனால இவர் வந்து காரணமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் சீதா புரிஞ்சுக்காம மாமா மட்டும் இப்போ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ சீதா செஞ்சதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட சரியே இல்லை. சீதா எப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாமா பண்ணது சரிதான், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.